ஓம் முருகா போற்றி. முருகப்பெருமானை எந்த நேரத்தில் தரிசனம் செய்தால் என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும்? முருகன் வந்த வினையும் வருகின்ற வினையும் கந்தனின் பெயர் சொன்னால் ஓடிவிடும் என்பார்கள். முருகனை வீட்டில் இருந்து வழிபடுவது ஒரு விதமான பலன்களை தரும். கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிக விரைவான பலனை தரும். அப்படி முருகப்பெருமானை எந்த நேரத்தில் சென்று வழிபட்டால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை இந்த காணொளியில் பார்க்கலாம். முருகப்பெருமான் முருகப்பெருமான் என்றால் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுளில் ஒருவர். எவர் ஒருவர் நம்பிக்கையுடன் அவரை வழிபடுகிறாரோ அவருக்கு வேண்டிய வரங்களை வேண்டியபடி தந்தருவார். இது இன்னும் பல பக்தர்களின் வாழ்வில் நடந்து வரும் உண்மை சம்பவம். முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பொருட்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. நமக்கு என்ன பிரச்சனை அல்லது என்ன தேவை உள்ளதோ அதற்கு ஏற்ற பொருளால் அபிஷேகம் செய்தால் அல்லது அபிஷேகம் செய்து வழிபட்டால் துன்பங்கள் தீரும். அதே போல முருகப்பெருமானுக்கு தரிசிக்கும் நேரங்களுக்கும் ஏற்ப பலன்கள் மாறுபடும். விஸ்வரூப தரிசனம், எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி, இந்த தரிசனம் முருகப்பெருமான் உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் தீர்த்து விடுவார். முதல் காலத்தில் செய்யக்கூடிய அலங்காரம், நல்ல இடத்த வேலை கிடைக்கும். உச்சிகால பூஜை, குழந்தையே இல்லை, குழந்தை வரமே இல்லை, ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த வரத்தை நீங்க மேற்கொள்ளலாம். சாயரட்ச பூஜை, குழந்தைகள் நல்லா படிக்கல அப்படின்னாக்கா இந்த பூஜையை நீங்க மேற்கொள்ளலாம். பள்ளி அறை பூஜை, தாம்பத்தியம், ஸோ தாம்பத்தியம் சரியா நடக்கல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல சண்டை, ஒர்க்கில் ப்ரெஷரு, ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க இந்த பூஜை நீங்க மேற்கொள்ளலாம். அர்த்த ஜாம பூஜை, வாழ்க்கையில் நான் ரொம்ப லட்சியத்தை சீக்கிரமா கடைபிடிக்கணும், சீக்கிரமா போகணும் அப்படிங்கிறவங்க இந்த ஜாமத்தை நீங்க வழிபட்டா சீக்கிரமா உங்களுக்கு உண்டான பலன்கள் கிட்டும். அது மட்டும் இல்ல, முருகப்பெருமானுக்கு வெள்ளி கவசம் அல்லது வெள்ளியாலான நெற்றிப்பட்டை சாற்றி இருக்கும் போது தரிசனம் செய்தால் சுக்கிரனின் அருள் கிடைத்து செல்வங்கள் சேரும், பண கஷ்டங்கள் உள்ளிட்ட கஷ்டங்கள் தீரும். முருகப்பெருமானுக்கு தங்க கவசம் அல்லது தங்க அங்கி சாற்றப்பட்டிருக்கும் போது தரிசனம் செய்தால் குரு பகவானின் அருள் கிடைக்கும். தங்கம் குருவின் அம்சம் என்பதால் முருகப்பெருமானுக்கு குரு அம்சம் உடையவர் என்பதாலும் தங்க அங்கி அலங்காரத்தில் முருகப்பெருமானை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும். முருகப்பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம், அபிஷேகத்திற்கு முன் நடைபெறும் பூஜை, அபிஷேகத்திற்கு பின் நடைபெறும் பூஜை என ஒவ்வொரு உற்சவங்களையும் பார்ப்பது ஒவ்வொரு விதமான பலன்களை தரும். அதனால் முருகப்பெருமானை சாதாரணமாக சென்று தரிசனம் செய்வதை விட நமக்கு என்ன தேவையோ அந்த நேரத்தில் சென்று வழிபட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதி விரைவில் கிடைக்கும். வேலை தேடி கஷ்டப்படுபவர்கள், வேலையில் பிரச்சனை உள்ளவர்கள், வேலையில் முன்னேற்றம் அல்லது வேலையில பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ப்ரொமோஷன் இல்லைங்கிறவர்கள் முருகனின் வேலுக்கு வியாழக்கிழமைகளில் பால் அபிஷேகம் செய்து வந்தால் செய்து வழிபடுவது உயர்ந்த பலனை தரும். நான் அதெல்லாம் கிடையாது, நான் டெய்லியும் கோயிலுக்கு போவேன், டெய்லியும் முருகனை கும்பிட்றேன், ஸோ எனக்கு எந்த இதுவும் நல்லது நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல பலனை தரும். இல்லை நான் ஏதாவது சொல்ல மறந்துட்டேன், இல்லை எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தணும். ஓகே, தேங்க்யூ.